ஒரு குடும்ப நல வழக்கில் எல்லா வாய்தாக்கும் மனுதாரரும் எதிர்மனுதாரரும் கண்டிப்பாக அவசியமாக ஆஜராக வேண்டுமா? ஒரு குடும்ப நல வழக்கு சப்கோர்ட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனுதாரர் எதிர்மனுதாரர் கண்டிப்பாக எல்லா வாய்தாக்கும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு அட்வொகேட்டுக்கு வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, என் சார்பாக நீங்கள் ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வக்காலத்து ஃபைல் பண்ண அந்த அட்வொகேட் மனுதாரர் எதிர்மனுதாரருக்கு பதிலாக வாய்தாக்களுக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராவார். ஆனால் எல்லா வாய்தாக்களுக்கும் வெறும் அட்வொகேட் மட்டும் ஆஜராக முடியாது. சில வாய்தாக்களுக்கு இப்போ ஒரு மீடியேஷன் இல்லை ஒரு கிராஸ் டைமில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மனுதாரரோ எதிர்மனுதாரரோ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அது இல்லாமல் நீதிமன்றம் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வேணும்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த சமயத்திலையும் மனுதாரரும் எதிர்மனுதாரரும் ஆஜராக வேண்டும். சரி, இந்த வழக்குகள் சப்கோர்ட்டில் நடக்கும் பொழுது. ஆனால் ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்கும் பொழுது அங்கே பார்ட்டி இன் பர்சன் அதாவது அவங்க ஒரு அட்வொகேட்டோட அசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க செக்ஷன் 13 பெட்டிஷன் தாக்கல் செய்யணும், வக்காலத்தும் ஃபைல் பண்ணணும். ஆனால் எல்லா வாய்தாக்களுக்கும் அவங்க கண்டிப்பாக சாதாரணமாக நேரில் ஆஜராகணும் எங்கள் ஃபேமிலி கோர்ட்டில். ஆனால் இப்போது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வழக்காடிகள் எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க, எல்லா வழக்குக்கும் அவங்களால நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியல. அதனால் ஃபேமிலி கோர்ட்டில் அவங்க எல்லா வாய்தாக்கும் நேராக ஆஜராக வேண்டாம். ஆனால் அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கண்டிப்பாக ஆஜராகணும். நீதிமன்றம் எந்தெந்த சமயத்தில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் முக்கியம்னு வர சொல்லுதோ அந்த சமயத்தில் அவங்க வரணும். இந்த சமயத்தில் அப்பியர் ஆகணும்னு ஆர்டர் போட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சமயத்தில் மனுதாரர் எதிர்மனுதாரர் கண்டிப்பாக வரணும். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அந்த சமயத்தில் மேண்டேட்ரின்னு கருதுகிற வாய்தாக்களில் கண்டிப்பாக மனுதாரரும் எதிர்மனுதாரரும் ஃபேமிலி கோர்ட்டாக இருந்தாலும் நேரில் ஆஜராக வேண்டும், சப்கோர்ட்டாக இருந்தாலும் நேரில் ஆஜராக வேண்டும்.